ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 2ஆம் நாளிலே நாம் எல்லாம் இங்கே குழுமி இருக்கிறோம். இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற தலைப்பிலே பொருளாதாரம் என்பதே ஒரு பாக்கியம். அந்த பொருளாதாரத்தை கொண்டு நம்ம மறுமையில எளிதாக வெற்றி பெற முடியும். பொருளாதாரத்தை அறவே வெறுக்கத்தக்க ஒன்றாக இஸ்லாம் சொல்லவில்லை என்பது குறித்து சில சான்றுகளை நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் சில செய்திகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதன் மரணிக்கின்ற பொழுது ஒண்ணுமே இல்லாம வெறும் ஆளாக மரணித்து விடக்கூடாது. மரணிக்கிற நேரத்தில் அவனுக்கு வாரிசுகள் இருப்பார்களே, ஆனால் அந்த வாரிசுகளும் கையேந்தாத வகையில நல்ல நிலையில சொத்து சேர்த்து வச்சுட்டு போங்க. உன்னுடைய தேவைக்கு சேர்த்துக்கேண்டு நிறைய ஆன்மீகவாதிகள்லாம் சொல்லி இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி வழிகாட்டுறாங்கன்னு சொன்னா, நீங்க மரணிக்கும் பொழுது வெறும் ஆளா மௌத்தாயிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பிறகு நம்ம புள்ள குட்டிங்களுக்கு உதவுற மாதிரி நீங்க சொத்து பத்துகளை விட்டுட்டு போக வேண்டும் என்று கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க. ஒரு சாது ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னிடத்துல நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, ஆனா எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாள், என்னுடைய எல்லா சொத்தும் அவருக்கு ரொம்ப அதிகம் என்று நான் நினைக்கிறேன், அதனால என்னுடைய சொத்துக்களை எல்லாம் நான் தர்மம் செய்யலாம் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்கிறார். நல்ல பணிக்கு நான் செலவிட்டு போறேன். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, எல்லாத்தையும் நீ தர்மம் செய்யாத. அப்ப அவர் கேட்கிறாரு, பாதியை நான் தர்மம் செய்யட்டுமா? இருக்கிற சொத்துல பாதியை நான் மகளுக்கு கொடுத்து விட்டு இன்னொரு பாதியை நான் தர்மமா செய்யட்டுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதுவும் கூடாது. அப்ப திருப்பி அவர் கேட்கிறாரு, 3இல் 1 பங்கை தர்மம் செய்துவிட்டு 3இல் 2 பங்கை 33% தர்மம் செய்துவிட்டு 66% விட்டுட்டு போகட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 3ல 1 பங்குனா நீ தர்மம் செஞ்சிக்க, ஆனா அது கூட ஜாஸ்தி தான், அதை விட கொஞ்சம் கம்மியா இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழகான வார்த்தையை அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. இன்னக்க அன்ததர வரசத்தக்க அக்னியா, உன்னுடைய வாரிசுகளை செல்வந்தர்களாக நீ விட்டுவிட்டு போவது ஹைரும் மின் அன் ததரஹும் ஆலத்தன் யத்தகஃபஃபூன நாஸ், மக்கள்கிட்ட கையேந்த கூடிய வகையில வறுமையில் விட்டு செல்வதை விட உன்னுடைய வாரிசுகளை கொஞ்சம் தன்னிறைவு பெற்ற நிலையில விட்டு செல்வதற்கு அதுதானப்பா சிறந்தது என்று சொல்லுகிறார்கள். இந்த வாசகம் தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதாவது வாரிசுகளை அடுத்த ஆண்டு போய் கையேந்திக்கிட்டு தேவைக்க வேண்டி பிச்சை எடுத்துக்கிட்டு தேவைக்க வேண்டி மான மரியாதை இழந்துகிட்டு அந்த நிலையில வச்சிடாம நம்ம பிள்ளைங்க யார்ட்டையும் கையேந்தாம வாழணும் என்பதற்கு ஏற்பாடு செய்துவிட்டு போவது சிறந்தது என்று சொன்னார்கள். இது புகாரியில 1296, 2472, 3936, 4409, 5354, 6373, 6733 இவ்வளவு ஹதீசுகள்லையும் புகாரியில இந்த நம்பர் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வச்சுட்டு போக சொல்றாங்க. அப்ப பொருளாதாரம் நமக்கு மாத்திரம் இல்லாம அடுத்த தலைமுறைக்கும் கூட சேர்த்து வச்சுக்கலாம் என்கிற அளவுக்கு ஒரு சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, நம்மள்ட்ட இருக்கிறதுலே உயர்ந்தது எதுன்னு கேட்டா உயிர்னு சொல்லுவோம். ஒரு மனிதன்ட்ட இருக்கிறதுலயே ரொம்ப மதிப்பு மிக்கது எதுப்பான்னு கேட்டா உயிர் தான். மத்தெல்லாம் அது கீழே தான். உயிருக்காக வேண்டி என்ன வேண்டாலும் செய்யலாம். பயந்துகிட்டு கத்தி வச்சு மிரட்டுறாங்கிறான், கொண்டு வாங்குறான், உயிரை காப்பாத்துறதுக்காக என்ன செய்யலாம், அவன் சொல்றதை ஒத்துட்டு போயிடலாம் வாயினால, அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். ஆனா இந்த பணத்துக்கு, இந்த பொருளாதாரத்துக்கு, இந்த செல்வத்துக்கு எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு கேட்டா, ஒரு மனிதர் வருகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாரு, ஒருத்தன் என்னுடைய சொத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு வர்றான். ஒருத்தன் வர்றான், என் சொத்தை அவன் தட்டி பறிக்கிறதுக்காக வேண்டி பிளான் பண்ணி யுரீது அஹத மாலி, என்னுடைய செல்வத்தை எடுக்கிறதுக்கு வர்றான். நான் அப்ப என்ன நடந்து கொள்ளணும்? என்கிட்ட ஒரு தொகை இருக்கு, ரூபாய் இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, ஒட்டகம் இருக்கு, குதிரை இருக்குது, அதை வலுக்கட்டாம எடுத்துட்டு போறதுக்கு வர்றான், நான் என்ன செய்ய என்று கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபலா துஅதிஹி மாலக, உன்னுடைய செல்வத்தை நீ கொடுத்துறாத. அப்படி எடுக்க வந்தான்னு சொன்னா நம்மள விரும்பி தர்மம் செய்யறது வேற, பறிக்க வர்றவன்ட்ட கொடுக்கறதுங்கிறது வேற, நீ கொடுத்துறாத என்று சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் கொடுக்கலன்னு சொன்னா அவன் என்னோட சண்டைக்கு வந்தா, அராய்த்தையின் காத்தலனி, அவர் என்னோட சண்டைக்கு வர்றான், பொண்ணு விடுவான் அடிக்க வர்றான் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் அப்ப நான் என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, காத்தில்ஹு,
நீனும் சண்டைக்கு போ. சொத்தை பறிக்க வர்றான்ல, பறிச்சு சண்டை பிடிச்சு எடுக்க வர்றானா திருப்பி நீனு கூடு, நீ அவனை எடுத்து தாக்குதல் பண்ணு, தாக்குதல் பண்ணியா சொத்தை காப்பாத்து அப்படிங்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, ஆராய்த்தையில் கத்தலனி, அப்ப இந்த சண்டையில என்னையும் கொண்டு விட்டாங்க. அவர் கேட்கிறாரு, சண்டைக்கு போன்னு சொன்ன உடனே சண்டைக்கு நான் போறேன், அவங்க ஓங்கி அவன் என்னை காலி பண்ணி விட்டா என்ன கதி? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ஷஹீதுன், அவன் உன்னை காலி விட்டா நீ ஷஹீதுப்பா. ஒரு லட்சியத்துக்காக உன்னுடைய சொத்தை காப்பாத்துறதுக்காக நீ போராடி இருக்கிறீல, நீ ஷஹீத் ஆயிருவ. அப்ப அவர் கேட்கிறாரு, ஆராய்த்தையில் கத்தத்துகு, நான் அவனை கொண்டு விட்டா, ரெண்டு பேரும் சண்டை போடுறோம், அவன் என்னை கொண்டு விட்டா நான் ஷஹீத் ஆயிடுறேன், நான் அவனை கொண்டு விட்டா எனக்காக பாவம் ஏதாவது வந்துருமா, நான் ஏதாவது நரகத்துக்கு போவானான்னு கேட்ட உடனே கால ஹுவ பின்னா, அவன் தான் நரகத்துக்கு போவான். எவ்வளவு அழகா சொல்றாங்கன்னு பாருங்க. நம்ம சொத்தை ஒருத்தன் பறிக்க வர்றான், பறிக்க வரும்போது கொடுக்க கூடாது, உசுறு கொடுத்தாது என்ன செய்யணும், அப்ப உயிரே கொடுக்க சொல்றாங்க. சொத்தை காப்பாத்துறதுக்காக வேண்டி உன் சொத்தை நீ விடக்கூடாது, அதை காப்பாத்துறதுக்காக வேண்டி சண்டையிட்டால் தான் காப்பாற்ற முடியும் என்றால் சண்டை போட்டு அவனை காலி பண்ணா தான் காப்பாற்ற முடியும். காலி பண்ணு, நீ காலியானாலும் காப்பாற்ற முடியாது, நீ காலியா போ, நீ ஷஹீது, அவன் நரகத்துக்கு போவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல 201வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். இதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு வார்த்தையில சொல்றாங்க, மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், தன்னுடைய சொத்துக்களை காக்கும் போரிலே யார் கொல்லப்படுகிறான் அவனும் ஷஹீத் என்று உயிர் தியாகி. ஷஹீதுன்னா அல்லாஹ்வுக்காக நல்ல காரியத்திற்காக உயிரை தியாகம் செய்யறவனுக்கு பேர் ஷஹீது, இவனும் ஷஹீது. இது நீங்கள் புகாரியில 2480வது ஹதீஸ்ல இதை நீங்கள் பார்க்கலாம். அப்ப அடுத்த ஆளுக்கு சொத்து சேர்க்கலாம்ங்கிற அளவுக்கு இந்த மார்க்கம் சொல்லுகிறது. சொத்தை காப்பாத்துறதுக்கு உசுர கூட விடலாம் என்கிற அளவுக்கு சண்டை கூட போடலாம். எதுக்குப்பா சொத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, சொத்துக்கு ஏன் அடிச்சுட்டு இருக்கு நம்ம சொல்லுவோம்ல. பொருளாதாரத்தை பத்தி நம்முடைய பார்வை என்னன்னா, நம்முடைய விடக்கூடாது, நம்முடைய அது ஒரு ஆதிக்க சக்தி, ஒரு மிரட்டக்கூடிய சக்தி நம்மளை அடிபணியை வைத்து எடுத்துக்கொள்ள வந்தால் அது என்ன செய்யணும், விரும்பி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அண்ணன் பிரிச்சுக்கிறீங்க, தம்பி ஏழையா இருக்கான், அண்ணன் கொஞ்சம் வசதியா இருக்கான், நீ வச்சுக்கப்பா வீட்டை, அது வேற கணக்கு. நம்மளா விட்டு கொடுத்தல் என்பது பெருந்தன்மையா நடந்து கொள்வது என்பது வேற. அப்படி இல்லாம நம்முடைய வழக்கட்டாயமா பறிக்க வர்றான்னு சொன்னா காப்பாத்துறதுக்கு நீங்க பாடுபடுங்க என்று சொன்னால் இந்த பொருளாதாரத்திற்கு இஸ்லாம் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுத்திருக்கு என்பதை இதுல இருந்து வழங்கிக் கொள்கிறோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட 10 வருஷம் எந்த ஒரு சம்பளமும் இல்லாம சேவையா ஊழியம் செய்தவர் அனஸ். சின்ன வயசுல கொண்டாந்து அவர் வர்றாங்க. 10 ஆண்டு காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த வேலைனாலும் அவர் தான் செய்வார். அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, அதை கொடுத்துட்டு வா, இதை வாங்கிட்டு வா, அவரை கூட்டிட்டு வா, இவரை அனுப்பிட்டு வா, எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்சனல் வேலைக்காரர் யாரு, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான். அப்ப அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அம்மா என்ன செய்யறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம வீட்டுக்கு விருந்து கொடுப்போம் அப்படின்னு விருந்து கூப்பிடுறாங்க. விருந்து கூப்பிட்டா அனச கொண்டு வேலைக்கு விட்டு பெரிய கோடீஸ்வரர் ஆளவா இருப்பாங்க, அவங்களும் சுமாரான நிலையில உள்ளவங்க தான். வந்தவங்க ஒரு பாய் எடுத்து போடுறாங்க. அது ரொம்ப நாள் பயன்படுத்தின காரணத்தினால கண்ணங்கிரேந்து கருத்து போயிருக்கிறது. ரொம்ப நாள் பயன்படுத்தின பாய் பழசா போயிரும் இல்லையா, அதுதான் நம்ம கூட புது பாய் மாத்தி இருக்கிறோம். அந்த மாதிரி பழைய பாயா போயிடுச்சு. அப்ப என்ன பண்றாங்க, அதுலயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிச்சிட்டு விருந்து கொடுக்கறாங்க, சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட உடனே அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள்ட்ட நான் பர்சனலா எனக்கு ஒரு கோரிக்கை இருக்குது. யார் சொல்றா, உம்மு சுலைம், அனசுடைய அம்மா. அனசுடைய அம்மா சொல்றாங்க, உங்கள்ட்ட நான் பர்சனலா எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கிறது. என்ன கோரிக்கை, என் பையன் விஷயமா தான் கோரிக்கை. உங்கள்ட்ட வேலை பார்க்கிறாருல, அவருக்கு என்னமா கோரிக்கை, அவருக்காக நீங்க துஆ செய்யணும். என்ன செய்யறாங்க, பிரத்யேகமா அவர் நல்லா இருப்பதற்காக வேண்டி நீங்க துஆ செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க துன்யாவை பத்தி அவங்க பேசவே இல்லை, பையன் நல்லா இருக்கிறது துஆ செய்யுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டவுடனே அனசுக்காக வேண்டி துஆ செய்யறாங்க. எப்படி துஆ செய்யறாங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்ஹு மாலன், இறைவா இவருக்கு நிறைய செல்வத்தை கொடுப்பாயாக. துஆ செய்ய சொன்னது சொர்க்கத்துக்கு கூட துஆ செய்ய சொல்லிருக்கலாம், அவருக்காக துஆ செய்யுங்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, அவங்க துஆ செய்யறாங்க, அல்லாஹும்ம ர்ஸுக்ஹு மாலன், இறைவா அந்த அனசுக்கு என்ன செய்ய, நிறைய காசு பணத்தை கொடு, வலதன் நிறைய சந்ததிகளையும் கொடு, பாரிக் லஹு ஃபீஹி அதுல நிறைய அவருக்கு பரக்கத்து செய்யி. பரக்கத்துனா என்னன்னு பின்னாடி பார்ப்போம், அதுவும் பொருளாதாரத்தில் ஒரு அம்சம் தான். அப்ப அவருக்கு பரக்கத்து செய், மறைமுகமான உன்னுடைய அருளை கொடு என்று துஆ செய்யறாங்க. அப்ப அனசு சொல்றாரு, இந்த பிற்காலத்துல இன்னைக்கு மதீனாவுடைய அன்சாரிகள்லயே நான் தான் பெரிய பணக்காரன். ஏன் தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக ஒரு துஆ செஞ்சாங்க, அது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு மதீனாவுல இருக்கிற ஆட்கள் யார் பணக்கார ஆளா இருக்கேன், பிற்காலத்தில் நல்ல அந்த மதீனாவுல இருக்கிற வசதியான ஆளு,
இவர் மரணிக்கக்கூடிய காலத்துல அந்த மதீனாவுலயே நல்ல பணக்கார ஆள் யாரு, எல்லாரையும் பின்னுக்கு தள்ளிட்டு இவர் முன்னுக்கு வந்துடுறாரு. அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ வேலை செஞ்சு அவர் நல்ல வசதியான ஒரு ஆளாக இருந்து மரணிக்கிறார். அப்ப இந்த சம்பவம் வந்து புகாரியில 1982, 6334, 6344, 6378, 6380 இதுல எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி இட்டுக்கட்டப்பட்ட செய்திலாம் சொல்லுவாங்க. இறைவா என்னை ஏழையாக வாழ செய்வாயாக, என்னை மிஸ்கீனாகவே வாழ செஞ்சு மிஸ்கீனாவே மூத்தா கட்டுக்கிறது. அது பலவீனமான பொய்யான ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பிச்சைக்காரனா வாழ வச்சு பிச்சைக்காரனா மூத்தாக்குன்னு கேட்டதே கிடையாது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு என்ன கேட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு செல்வத்தை கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்விடத்துல துஆ செய்யறாங்க. எப்படின்னு கான யகூல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி துஆ செய்வார்கள். ஏதோ ஒரே ஒரு தடவை வாழ்க்கையில கேட்ட துஆ இல்ல, அடிக்கடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, இறைவா உன்னிடத்திலே நான் நேர்வழியை கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைதானே, போற பாதை கரெக்டா இருக்கணும், அந்த பாதை கரெக்டான பாதை எனக்கு நீ காட்டு. ஒத்துகா, இறையச்சத்தை உன்னிடத்துல கேட்கிறேன். வல் அஃபாஃப், சுயமரியாதையை மான மரியாதையோடு வாழ்வதை உன்னிடத்துல கேட்கிறேன். வல் கினா, 4 விஷயத்தை கேட்பாங்க. செல்வத்தையும் கேட்கிறேன், நேர்வழியை காட்டு, இறையச்சத்தை காட்டு, இறையச்சத்தை கொடு, சுயமரியாதை உணர்வோடு மானத்தை இழந்தராத நிலையில வாழ்வதற்குரிய வாய்ப்பையும் கொடு, அதோட கொஞ்சம் காசு பணத்தையும் கூட அல்ல அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல எனக்கு செல்வம் வேணும். நம்ம பள்ளியாசலுக்கும் அல்லாஹ்ட காசை கேட்கலாமா, பணக்காரனாகன்னு கேட்கலாமா, அது ஆன்மீகத்தை நம்மளை மாத்திருமான்லாம் நினைக்க வேண்டியது இல்ல. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செஞ்சிருக்காங்க, எனக்கு செல்வத்தை கொடு என்று கேட்டிருக்கிறார்கள். இது புகாரியில 4898வது ஹதீஸ்ல பதிவாயிருக்கிறது. இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகள். அப்ப இவ்வளவு இது மாதிரியான செய்திகளை நீங்கள் புரட்டிக்கிட்டு வந்தீங்க என்று சொன்னா, பொருளாதாரம் என்பது மனிதனுக்கு ரொம்ப தேவை என்பதும், அது வந்து நல்ல நல்ல விஷயத்திற்கு நமக்கு பயன்படும் என்பதும், அதிலிருந்து நிறைய நல்ல பணிகளை நிறைய நன்மையான காரியங்களை செய்யலாம் என்பதும், உலகத்தில் நம் மீது விதிக்கப்பட்ட கடமைகளை நிறைவேற்றுவதற்கு பொருளாதாரம் ரொம்ப அவசியம் என்பதும் சந்தேகத்துக்கு இடம் இல்லாம தெரிகிறது. அதோட இன்னொரு விஷயத்தை பாருங்க, இந்த கம்பேர் பண்ணி அல்லாஹ் சொல்றான். என்ன கம்பேர் பண்றான், ஒருத்தன் சரியான ஏழை ஒண்ணுமே இல்ல அவங்கிட்ட, இன்னொருத்தன் பணக்காரனா இருக்கான். 2 பேரையும் கம்பேர் பண்ணி இதுல யார் சிறந்தவன் தெரியுமா என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல ஒரு இடத்துல கேட்கிறான். எப்படி கேட்கிறான், 16வது சூராவுல 75வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். நஹ்லுல தேனிங்கிற சூராவுல 75வது வசனத்தில் லரபல்லாஹு மஸலன் அப்தம் மம்லூக்கன் லா யக்திரு அலா ஷைஇன், அல்லாஹ் வந்து உங்களுக்கு ஒரு உதாரணத்தை காட்டுறான்ப்பா. இந்த உதாரணம் வந்து எதுக்கு காட்டுறான்னா தௌஹீதுக்கு தான் காட்டுறான். அல்லாஹ் விட்டு வேற வேற ஆட்கள் எல்லாம் போய் வணங்குறாங்கல்ல, அதுக்கு அல்லாஹ் உதாரணம் காட்டுறான். அந்த உதாரணம் எப்படி காட்டுறான்னா, ஒரு அடிமை இருக்கிறான், அவனே அடிமையா இருக்கான், ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்கான், அவன்கிட்ட எந்த சொத்தோ பத்தோ அதிகாரமோ ரைட்டோ ஒண்ணுமே இல்ல. அப்படி ஒரு அடிமை ஒரு பக்கம் இருக்கிறான். ஒமன் ரஸக்னாஹு மின்னா ரிஸ்கன் ஹஸனா, இன்னொருத்தனுக்கு நிறைய காசு பணத்தை எல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். ஃபஹுவ யுன்ஃபிகு மின்ஹு சிர்ரன் வ ஜஹரா, அவன் பகிரங்கமாகவும் ரகசியமாகவும் அதிலிருந்து இருந்து செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான், அடிமையா இருக்கிறான். அடிமைன்னா என்ன அர்த்தம், அவனுடைய காரியத்துக்கு அவனே அதிகாரி இல்லை. அவன் அந்த எஜமான நினைச்சா வித்து போடலாம், அவன் நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு போக முடியாது, வீடு வாசல்லாம் வச்சுக்கிற முடியாது, அவன் சொத்து முதலாளிக்கு போய் சேர்ந்துரும். அந்த காலத்துல இப்ப அடிமை நமக்கு விளங்க முடியாது, அந்த காலத்துல அடிமைன்னு ஒண்ணு இருந்துச்சு, ஒரு ஆடு மாடு மாதிரி ஏறக்குறைய பகுத்தறிவு உள்ள ஆடு மாடு மாதிரி. அப்ப ஆடு மாடு மாதிரியான ஒரு நிலையில மனிதர்கள் வைத்திருக்கும் பொழுது அந்த காலத்து மக்களுக்கு புரியுற மாதிரி அல்லாஹ் கேட்கிறான், ஒரு அடிமை ஒருத்தன் இருக்கிறான்பா, நல்ல காசு பணத்தோட வச்சுக்கிட்டு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி 2 பேர் இருக்கிறாங்களே இப்படி சொல்லிவிட்டு ஹல் யஸ்தவூன், இவங்க 2 பேரும் சமமா அல்லாஹ் கேட்கிறான். ஒருத்தன் வந்து அடிமையா இருக்கான், அவனுக்கு எந்த பவருமே கிடையாது, அவனும் நல்ல காரியத்துக்கு வாரி வாரி பணத்தை வச்சுட்டு கொடுத்துட்டே இருக்கிறான், 2 பேரும் சமமா அப்படின்னு எதுக்கு எல்லாம் கேட்கிறான், நீங்க எல்லாரும் அடிமை, அப்துல் கார் ஜிலானில இருந்து நீங்க நாவூராண்டவர்ல இருந்து அஜ்மீர் காஜாவுல இருந்து எல்லாம் அடிமை, ஊர் ஆற்றலும் கிடையாது. இன்னொரு பக்கம் நான் இருக்கிறேன், அள்ளி அள்ளி கொடுப்பேன், கணக்கு இல்லாம கஜானா வச்சிருக்கிறேன், நாங்க 2 பேரும் ஒன்னாடாண்டு அதுக்காக உதாரணம் காட்டுறான். அல்ல எதுக்கு உதாரணம் காட்டுறான், நானும் இந்த செத்து போன ஆளுக்கு போய் கும்பிடுறிய 2 ஒன்னா, அவர் அடிமை நான் எஜமான். அப்ப அடிமையிட்ட போய் கேட்கிற எல்லாத்தையும் வச்சுக்கிற என்கிட்ட கேட்க மாட்டேங்கிற, நீங்க உலகத்துல இப்படி இருந்தா யார சிறந்தவன் சொல்லுவ, அடிமை சிறந்தவன்பியா, அல்ல பணம் காசோட வச்சு வாரி வாரி வழங்குற அவனை சிறந்தவன் சொல்லுவியா அப்படின்னு கேட்டு விட்டு இதுல எதை அல்ல கம்பேர் பண்றான், இந்த காசு பணத்தை வச்சு அள்ளி அள்ளி கொடுக்கிறவன் தான் சிறந்தவன் என்று இப்படி கம்பேர் பண்ணி கூட இதனுடைய உயர்வை எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறான். அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து
சில கெட்ட குணங்களை நம்மிடமிருந்து ஒழிக்க சொன்னாங்க. அதுல ஒண்ணு பொறாமை. பொறாமைன்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய நிலையை பார்த்து அழிஞ்சு போயிட்டு அப்படி நினைக்கிறது, அடுத்த ஆளுக்கு உள்ளதை பத்தி ஏங்குறது இருக்குல்ல, இந்த பொறாமை. இது அறவே கூடாது. அல்லாஹ் அதுல இருந்து நம்ம பாதுகாப்பே தர சொல்றான். மின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். கடைசி 114வது சூறாவுல என்ன செய்யறான்? நம்மை பாதுகாப்பு தேட சொல்லுகிறான். பொறாமப்படுறவனுடைய தீங்கிலிருந்து இறைவா என்னை காப்பாத்திரு. அவ்வளவு பெரிய மோசமான ஒரு குணம் பொறாமை என்பது. இந்த பொறாமை ரெண்டு இடத்துல பொறாமை படலாங்கிறாங்க, அது பொறாமை இல்லைங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ரெண்டே ரெண்டு நேரத்தில் நீ பொறாமைப்பட்டால் அகராதிப்படி அது பொறாமையில சேர்ந்தாலும் மார்க்கத்தில் பொறாமையில சேராது. டிக்ஷனரி படி பார்த்தா அது பொறாமை தான். அது நடைமுறையில பத்தி பார்த்தா அகராதி பொறாமைன்றதை சொல்லும். அந்த மொழி அறிவிப்படி பொறாமைன்னு தீர்ப்பளிக்க முடியும். இறைவனிடத்தில் பொறாமையா இல்ல. அது என்ன ரெண்டு விஷயம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா ஹஸத இல்லா ஃபீ இஸ்னத்தைனி. ரெண்டே ரெண்டு காரியத்துல தவிர மற்ற எதுலயும் பொறாமை கிடையாது, பொறாமை கூடாது. இந்த ரெண்டுல பொறாமை படலாம். அது என்ன ரெண்டு விஷயம் கேட்டால், ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன் ஃபஸல்லத்தஹு அலா ஹல்கத்திஹி ஃபில் ஹக். ஒரு மனிதனுக்கு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த செல்வத்தை வச்சுக்கிட்டு அவன் நல்ல வழியில வாரி வாரி கொடுத்துட்டே இருக்கான். ஒரு ஆளுக்கு காசு பணத்தை நிறைய அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த காசு பணத்தை அவர் தனக்கே வைத்துக் கொள்ளாமல் அடுத்த ஆளுக்கு அள்ளி கொடுக்கிறாரு. இப்ப நீ நினைக்கலாம், இந்த மாதிரி எனக்கும் கொடுத்து இவனை விட நான் அள்ளி கொடுக்கறது அல்லாஹ் எனக்கு நீ அருள் புரிவாயாக என்று பொறாமைப்பட்டால் இது பொறாமை இல்லை. படலாம். அப்ப பொறாமை பண்ணலாம் சொன்னாலும் எவ்வளவு சிறந்தன்னு விளங்குன்னு பாருங்க. இன்னொருத்தன் யாரு? ஒருத்தன் நல்ல அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த அறிவை விக்காம கரெக்டான மார்க்கத்தை சொல்லி தூய்மையான இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணி அடுத்தால் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறான். அல்லாஹ் இவனுக்கு மாதிரி எனக்கும் கொடுவேன்னு கேட்கலாம். இந்த ரெண்டுல தான். இந்த ரெண்டுல ஒருத்தனுக்கு இருக்கிற செல்வத்தை நல்ல வழியில செலவு செய்யறானே என்று பொறாமைப்பட்டு அந்த மாதிரி என்னை ஆக்குன்னு கேட்குவதும், அதே மாதிரி ஒருத்தன் கல்வியை கற்றுக் கொடுக்கிறான அவனை பார்த்துட்டு அது மாதிரி ஏங்கி நம்மளும் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே, நமக்கு அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே என்று ஏங்குவதும், அது வெளிப்படையா பார்த்தால் பொறாமையா தெரிஞ்சாலும் மார்க்கத்தில் இது பொறாமை கிடையாது. பொறாமைப்பட்டதுடைய குற்றம் உனக்கு வராது. பொறாமைப்பட்டான்னு மலக்குகள் என்ன செய்ய மாட்டாங்க, இதை பதிவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது புகாரியில 73வது ஹதீஸ், 1409வது ஹதீஸ், 7141வது ஹதீஸ், 7316வது ஹதீஸ்கள் எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே பொருளாதாரத்தை பற்றி சிலாகித்து புகழ்ந்து பாராட்டி சொன்ன விஷயங்கள் ஒரு பக்கம் இப்படி இருக்கிறது. சரியா? இதெல்லாம் பேலன்ஸான விஷயத்துக்கு வர்றோம். அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த பொருளாதாரம் பயங்கரமானது, டேஞ்சரானது. இதை கையாள வேண்டிய விதத்துல கையாளல் என்று சொன்னா நீ சொர்க்கத்துக்கு போறதுக்கு போல உன்னை நரகப்படி உலகில் தள்ளிரும் என்பதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல சந்தர்ப்பங்களில் எச்சரிக்கை பண்ணி இருக்கிறாங்க. திருக்குர்ஆனும் பல வசனங்கள் இதை பற்றி கடுமையாக நமக்கு அறிவுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னத்துன் வ ஃபித்னத்து உம்மத்தி அல் மால். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு சோதனை இருக்கிறது. எதையாவது ஒன்ன கொடுத்து என்ன செய்வான்? அல்லாஹ் சோதிப்பான். அதுலயே மூழ்கி நாசமா போயிட்டு இருப்பாங்க. என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் என்ன சோதனை கொடுத்திருக்கான் என்றால் இந்த பொருளாதாரம் தான். பொருளாதாரத்தை கொடுத்து இதுல இவங்க எப்படி நடக்கிறாங்க, நமக்கு வைக்கிற அல்லாஹ் பரீட்சை எதுல வைக்கிறான்னு கேட்டா, அதனால நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கலாம். வேற எந்த சமுதாயத்தை விடவும் இந்த சமுதாயம்னா எல்லாரும் ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிந்தி வந்த சமுதாயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பண வசதியில நம்ம அளவுக்குலாம் அவங்க அனுபவிக்கல. அந்த காலத்துல பெரிய பெரிய பணக்காரன் இருந்தானே, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணிருப்பான்? அந்த சர்ச்சில் தான் கஞ்சி குடிப்பான், அந்த குடிசையில தான் இருப்பான். வேற என்ன செய்ய முடியும்? பிளைட்ல போக முடியுமா? டிவி பார்க்க முடியுமா? அவனுக்கு பிரிட்ஜ்ல அவன் அனுபவிச்சிருப்பான, ஏசி ரூம் போட்டு இருந்திருக்க முடியுமா? அந்த சாமான்லாம் புதைச்சி மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு மூத்தா போயிடுவாங்க, யாருக்கும் சொல்லாம. புதையல் இந்த காலத்துல புதையல் இருக்குமா? எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு புதைச்சி வச்சுட்டு செத்து போயிருவாங்க. கடைசியில் என்ன இருக்கு? அவன் ஆச்சு அதை தோண்டுவான்ல வயல வாங்கிட்டு, அப்ப அவனுக்கு அது போய் சேர்ந்துடும். அப்ப அந்த காலத்துல பணம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண இயலாது. பணத்தையே திங்க முடியும், பணத்தை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண இயலாதுங்கிற ஒரு காலத்துல இருந்தது. நம்ம காலத்துல பணத்தை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். எவ்வளவு பணம் இருந்தாலும் அதுக்கு வேலை கொடுக்கலாம். அந்த காலத்துல எவ்வளவு பணம் இருந்தாலும் வேலை கொடுக்க இயலாது. என்னத்தை பண்றது? வயல வரப்புன்னு வாங்கி போட வாங்கவே மாட்டான். அந்த காலத்துல யாருக்கும் தேவைப்படாது. நிலங்கள்லாம் எதிரிக்கு பதிவு பண்ணி வச்சிருவாங்க. அந்த காலத்துல எப்படின்னு கேட்டா, ஒருத்தனை பழி வாங்குறதா தண்டிக்கிறதா இருந்தா அவன் பேர்ல என்ன செய்வாங்க? புறம்போக்கு நிலத்தை பதிவு பண்ணி விட்டுருவாங்க. யார் வேணாலும் பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணா வரி கட்டணும். அதாவது ஒருத்தனை பழி வாங்குறதுக்கு என்ன பண்ணுவான்னு கேட்டா, இப்படி நீ அநியாயம் பண்ற, 3 ஏக்கரை உன் பேர்லாம் பதிவு பண்ணிட்டு வந்துருவேன் அப்படின்னு போய் நம்ம பேர்ல யாராவது பதிவு பண்ணிட்டான்னு வைங்க, உடனே நோட்டீஸ் அனுப்பி வரி கட்டுறான்வாங்க. அப்ப இந்த இடம் நிலம் இதெல்லாம் வேணான்னு வெறுத்து
ஓடக்கூடிய வகையில் வெள்ளக்காரங்க காலத்துல நடந்துச்சு. அந்த மாதிரி பழிவாங்கறதுக்கு எழுதிப்பட்டவன் பின்னாடி பெரிய கோடீஸ்வரன் ஆகினான். அந்த மாதிரி எல்லாம் இருந்தது போய் இப்ப என்னது, எவ்வளவு வாங்கலாம், எவ்வளவு காசு இருந்தாலும் பத்தாது. எத்தனை ஆயிரம் கோடி இருந்தாலும் என்ன செய்யலாம், அதுக்கு வந்து சிம்பிளா அந்த செலவழிச்சு போட முடியும். அப்ப அந்த மாதிரி பொருளாதாரம் என்பது ஒரு சோதனையா நமக்கு தான் இருக்குது. இதுக்கு முந்தின உம்மத்துகளுக்கெல்லாம் பொருளாதாரம் அப்படி ஒரு பெரிய சோதனையா இருக்கல, நமக்கு தான் பெரிய அளவுக்கு சோதனையாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது திருமதியில 2258வது. குழப்ப வேணாம் நீங்க, என்னடா ஒரு பக்கம் இப்படி சொன்னாங்க, இன்னொரு பக்கம் இப்படி, இந்த பக்கம் இப்படி அடிக்கு அப்படி நினைக்க கூடாது. ரெண்டையும் சொல்லிட்டு குழப்பம் இல்லாம ரசூலுல்லாஹ் தீர்வும் சொல்லிருக்காங்க. அது வந்து எல்லாம் கிளீன் ஆயிரும். ஒரு பக்கம் வந்து காசை தேடுங்கிறாங்க, அப்புறம் காசை வேணாங்கிறாங்க, அப்படி நினைச்சிடக்கூடாது. ரெண்டுமே மார்க்கத்தில் உள்ளதுதான், ஆனா முரண் கிடையாது. அதே மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல 8வது சூராவுல 28வது வசனத்தில் சொல்கிறான், வஅலமு அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய சந்ததிகளும் உங்களுடைய பிள்ளை குட்டிகளும் உங்களுடைய செல்வங்கள் பொருளாதாரம் இருக்கிற வசதிகள், இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெரிய ஃபித்னா, அதுதான் பெரும் சோதனை, அதுதான் உங்களை கவுத்தக்கூடிய பரீட்சை அதுலதான் இருக்கிறது, கவனமா இருந்துக்குங்க, தெரிஞ்சுக்கிறீங்க குர்ஆன்ல எல்லாம் எச்சரிக்கிறான். அன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய சந்ததிமார்களும் உங்களுக்கு ஃபித்னாவாக இருக்கிறார்கள். வல்லாஹு அன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அதீம், மகத்தான கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. காசு பணத்துல ஜாக்கிரதை, காசு பணம் எல்லாம் சொர்க்கத்துல சேர்க்கணும் ஒரு பக்கம் சொல்லிவிட்டு அப்புறம் என்ன பண்றான் அல்லாஹ், டேய் காசு பணம் ஜாக்கிரதை, பெரட்டி போடும், ஒழுங்கா இருந்துக்க, அது ஃபித்னா அப்படின்னு சொல்லி 8வது சூராவுல 28வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தி துன்யா, நீ வச்சுக்கிற பணம் சந்ததிகள் இதெல்லாம் இந்த அற்பமான உலகத்தின் வெறும் கவர்ச்சி, பெரிய முக்கியத்துவமான விஷயம் கிடையாது. இந்த காசு பணம் எல்லாம் இந்த அற்பமான உலகத்துல என்ன இருக்கு, பார்த்தா சரியான ஆளு அப்படின்னு 4 பேர் சொல்லுவான், புற கவர்ச்சிகள் தான். ஒல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன், என்றென்றும் நிலையா இருக்கக்கூடிய மர்மம் இருக்குத, அதான்ப்பா ஹைர் என்று சொல்லி இது ஒண்ணுமே இல்ல, சும்மா அற்பமான உலகத்துக்கு உள்ள விஷயம் அப்படின்னு சொல்லி 18வது சூராவுல 46வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி கருத்துப்பட ஜுய்யினல் இன்னாசி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாயி வல் பனீன வல் கனாத்தீரில் முகந்தரத்தி மினல் ذهبி வல் ஃபில்லா வல் கைரில் முஸவ்வமா வல் அன்ஆமி வல் ஹர்ஸி ذلك மதாஉல் ஹயாத்தி துன்யா. அல்லாஹ் சொல்றான், ஜுய்யினல் இன்னாஸ், மக்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அது ஒண்ணுமே இல்ல சிந்திச்சு பார்த்தால், ஆனா கவர்ச்சிகரமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஹுப்பு ஷஹவாத், மனோ இச்சைகளுக்கு ஏற்ப ஆசைப்படுவது, மனோ இச்சைக்கு ஏற்ப ஆசைப்படுவது நல்லது மாதிரி உனக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது. என்ன மனோ இச்சை? மினன் நிசாயி, பெண்கள், உல் பனீன, பிள்ளைகள், உல் கனாத்தீரில் முகந்தரத்தி மின ذهبி வல் ஃபில்லா, தங்க வெள்ளியினால் ஆக்கப்பட்ட குவியல்கள், உல் கைலில் முஸவ்வமா, நல்ல பயிற்றுவிக்கப்பட்ட குதிரைகள், உல் அன்னாமி கால்நடைகள், உல் ஹர்சி விளை நிலங்கள், இது மாதிரி விஷயங்கள்ல போய் ஆசைப்படுவது உனக்கு விரும்பத்தக்கதாக ஆக்கப்பட்டிருக்கிறதுப்பா. இது ஒண்ணுமே கிடையாதுப்பா. ذلك மதாஉல் ஹயாத்தி துன்யா, இதுல போட்டுக்கிட்டு மண்ண நீ என்ன செய்யாத, மூழ்கி போயிடாத, இதெல்லாம் அற்பமான விஷயங்கள், இதுல அவ்வளவுக்கு நீ ஆசைப்படாத என்று 3வது சூராவுல 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மூமின்களுக்கெல்லாம் இதுல இந்த வசனத்தில் என்ன சொல்ல வர்றான், எது நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்கும்னு சொல்றோமோ, எது அவசியம்னு சொல்றோமோ, எதை காப்பாத்திருக்கா உசுர கொடுக்கணும்னு ஒரு பக்கம் சொன்னோமோ, அந்த பொருளாதாரத்தை பத்தி சொல்றோம். இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இதுல போய் மயங்கிப்படாது, இதெல்லாம் ஏமாத்துற வேலை, இதெல்லாம் ஒரு டெஸ்ட், இது ஒரு பரீட்சை, இது போய் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துறாத, இது உன்னை பெரட்டி விட்டுரு, இந்த மாதிரியான ஸ்டைல்ல வரக்கூடிய போதனைகளும் நிறைய பார்க்கிறோம். மூமின்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி என்று 2 பேர் எல்லாம் சொல்றான். நமக்கெல்லாம் அடிக்கடி சொல்லப்பட்டு கேட்கப்பட்டு தெரிஞ்ச விஷயங்கள் தான். 2 பெண்களுடைய வரலாறு எல்லாம் குர்ஆன்ல சொல்லி, நீ மூமினாக இருந்தால், உண்மையான முஸ்லிமாக நீ இருந்தால், அந்த 2 பேரை உனக்கு முன்மாதிரியா வச்சுக்க. அந்த 2 பேர் மாதிரி நீ நடந்தா தான் நீ மூமின். அந்த 2 பேர் மாதிரி நடக்கலன்னு சொன்னா நீ மூமின் இல்ல அப்படிங்கிறான். அந்த 2 பேர் யாரு? ஒரு ஆள் ஃபிரௌனுடைய மனைவி. இந்த ஃபிரௌனுடைய மனைவிண்டா யாருன்னா, ஃபிரௌன்கிறவன் நல்ல கொடுங்கோலன், அவன் நல்ல வசதி வாய்ப்புகளோட இருக்கிறவன். இவங்க அவனுடைய மனைவின்னா ராணி தானே, அவங்களுடைய அவர் ராஜாவா இருந்தா இவங்க யாரு? ராணி. அப்ப அந்த எவ்வளவு சுகபோகங்கள்லாம் அனுபவிச்சிருப்பாங்க. இந்த உலகத்துல என்னென்னலாம் இப்ப பாக்கியம் நம்ம பேசணுமோ அவ்வளவு பாக்கியம் ஒண்ணு அந்த அம்மாவுக்கு கிடைச்சிச்சு. இப்ப என்னென்ன பாக்கியங்கள் இது வரைக்கும் நம்ம பேசணுமோ அவ்வளவு நல்ல காரியத்தை அந்த காசு பணத்தை கொண்டு செய்யலாம். ராணியா இருக்கும் பொழுது தான தர்மம் செய்யலாம், கிணறு வெட்டலாம், குளத்தை வெட்டலாம், கஷ்டப்படுறவனுக்கு சோறு போடலாம். இவ்வளவும் செஞ்சால் அந்த புருஷனால தடுக்க போறது இல்ல. அந்த மாதிரியான ஒரு அரண்மனை வாழ்க்கையில சுகபோக வாழ்க்கை வாழ்ந்தவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதை தூக்கி எரிஞ்சிட்டு அது வேணாம் எனக்கு,
வேணாங்கிற ஒரு அம்மா நமக்கு முன்மாதிரி. பொருளாதாரத்தை தேடி வச்சுக்கிட்டாங்களே அவங்கள எல்லாம் முன்மாதிரி நம்ம காட்டல. நீ மூமினா இருந்தால் இந்த அம்மா என்ன பண்ணுனாங்க, அந்த அரண்மனை வேண்டாம், அந்த பன்னீர் குளியல் வேண்டாம், நகநட்டுகள் வேண்டாம், சிம்மாசனம் வேண்டாம், பல்லக்குகள் வேண்டாம், பரிவட்டம் வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் என்று தூக்கி எறிஞ்சிட்டு வெளியே வந்தாங்களே அந்த அம்மாவை அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, மூமினான மக்களுக்கு அல்லாஹ் வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்து காட்டுகிறான். இம்ராஅத ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவியை உங்களுக்கு உதாரணமாக காட்டுகிறான். என்ன என்ன முன் உதாரணமா இருக்கிறாங்க? இது காலத் ரப்பி புனிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகையை கொடுத்துரு, இது வேணாம். அதாவது இந்த மாளிகை வேணான்னு தூக்கி எரிஞ்சிட்டு அந்த மாளிகை எனக்கு வேணும்னு வந்தாங்களே, அப்படி நடந்தாரு. அந்த விஷயத்தில் அவர் உனக்கு முன்மாதிரி. அப்ப நம்ம இந்த அம்மாவை முன்மாதிரியாக கொண்டு ஒரிஜினல் மூமினாக நம்ம இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? நம்மள்ட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் அந்த அம்மா மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு நமக்கு அந்த மாளிகை தான் வேணும்னு வந்துடணும். இந்த அம்மா மாதிரி நீங்க நடந்தீர்களே ஆனால் தான் நீங்க மூமினு அப்படிங்கிறான். இன்னொரு அம்மாவையும் சொல்றான். ரெண்டு பேருமே பெண்கள் தான். உலகத்தில் உள்ள எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் அல்லாஹ் முன்னுதாரணமா சொல்வது வந்து ரெண்டு பெண்களை தான் அல்லாஹ் சொல்றான். இன்னொருத்தர் யாரு? மரியம் இப்னத் இம்ரான், இம்ரானுடைய மகள் மரியம் இருக்கிறாங்கல்ல, ஈசா நபியுடைய தாயார், அவங்களே உதாரணமாக்கி அவங்களும் கஷ்டம் தான். அவங்களும் உறவிட்டு ஒதுக்கப்படுறாங்க, சமுதாயத்திலிருந்து விரட்டப்படுறாங்க, எந்த வசதி வாய்ப்பு இல்லாம சிரமப்பட்டு பள்ளிவாசல்ல தங்கி அடுத்தவங்களால் வளர்க்கப்பட்டு அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரை எல்லாம் காட்டிட்டு என்ன செய்யறான்? நீங்க மூமினா இருந்தா இந்த மாதிரி நடங்க. எந்த மாதிரி? அரண்மனை இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க, நகை நட்டு இருந்தாலும் தூக்கி போட்டுருங்க, அதை விட்டு வெளியே வாங்க. இந்த அம்மா எப்படி வெளியே வந்து நின்று கொண்டு சாதித்தார்களோ அந்த மாதிரி நீங்க சாதிச்சா தான் நீங்க மூமின்ங்கிற கருத்து வருதா இல்லையா? இதை பார்க்கும் பொழுது நம்ம பாட்டுக்கு பங்களா கட்டிட்டு இருக்கிறோம். இந்த அம்மா மாதிரி எல்லாம் நடக்க சொல்றான். இந்த அம்மா மாதிரி நடந்தா நம்ம எப்படி பங்களாவில் இருக்கிறது? நம்ம எப்படி கார் வச்சுக்கிறது? நம்ம எப்படி சொத்து சுகங்கள்லாம் வச்சுக்கிறது தோணுமா இல்லையா? இதை வந்து 66வது சூறாவுல 11வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதுல இருந்து பணம் வந்து தேவையற்றதுங்கிறது நமக்கு விளங்குறது. பணம் காசுங்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. அது மாத்திரம் இல்லாம நம்ம நரகத்துல சொர்க்கத்தில் கொண்டே சேர்க்கிறதும் அதான் நம்ம பார்த்தோம் முதல்ல. இப்ப அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா குர்ஆன்ல எச்சரிக்கிறான். நீ நரகத்துக்கு போகணும் வை, காசு இருந்தா போதும், கண்டிப்பா போயிடுவோம். காசு மட்டும் நிறைய வச்சிருந்தான்னு வை, அது உன்னை கூட தள்ளிவிடும். எப்படி அல்லாஹ் சொல்றான்? அல்ஹாக்குமுத் தகாசுர் 102வது சூரா முழுசா எடுத்துக்கங்க. 102 அல்ஹாக்குமுத் தகாசுர் அந்த சின்ன சூரா இருக்கு பாருங்களேன், அந்த 8 வசனங்கள் கொண்ட ஒரு சூரா. அந்த சூரா முழுசா படிச்சு பாருங்க. என்ன சொல்றான்ல? அல்ஹாக்குமுத் தகாசுரு. உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 10 ஆண்டுகால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளில் நடுநிலைமை, விமர்சனங்களில் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வு கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 1300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராஃப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமரைக்கா ஸ்ட்ரீட் 2nd floor மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இமெயில் unarvu@readitmail.com. இன்ன வேணும் என்கிற ஒரு எண்ணம் உங்களை கவனத்தை திருப்பி விட்டது. இறைவனுக்காக நீங்கள் பாடுபடுவதிலிருந்து, வணங்குவதிலிருந்து, நல்ல காரியங்கள் செய்வதில் இருந்து எல்லாத்திலையும் உங்களை திசை திருப்பினது எதுன்னு பாத்தீங்கன்னு கேட்டா இன்ன வேணும். இதான் அது. நிறைய பொருளாதாரம் தேடுவது, அதிகமான பொருளாதாரத்தின் மீது ஆசை வைப்பது உங்கள் கவனத்தை திருப்பி விட்டது. எது வரைக்கும் இது ஓடும்? எவ்வளவு ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபருக்கு போற வரைக்கும் இதான் உனக்கு சாவு. அப்படித்தான் நாளைக்கு சாவ கிடக்கும் போது கூட ஒரு 10 லட்சம் ரூபாய் கடந்த விடுவோமா? நாளைக்கு தான் சாவு போறோம், இப்ப எதுக்கு 10 லட்சம் ரூபாய் அப்படின்னு நினைக்க மாட்டோம், கொண்டாமோம். அப்ப சாவுற வரைக்கும், கபருக்கு போற வரைக்கும் உனக்கு இன்ன வேணுங்கிற அந்த ஆசை வந்து உன்னுடைய கவனத்தை திருப்பி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லதரவுன்னல் ஜஹீம், நீங்க எல்லாம் நரகத்தை தான் சந்திப்பீர்கள் அல்லாஹ் சொல்றான். யாரு இந்த இன்ன வேணும்னு சொல்றான் பாருங்க. காசு பணம் வேணும் அலையிறவன் ஒரு பக்கம் அலைய சொல்லிவிட்டு இப்ப என்ன சொல்லப்படுது? யார் காசு வேணும் அலைஞ்சிட்டு திரிகிறானோ அவனை நோக்கி அல்லாஹ் சொல்றான் லதரவுன்னல் ஜஹீம், நரகத்தை நீங்கள் காண்பீர்கள். சும்மா லதரவுன்னஹா ஐனல் யகீன், அதை வந்து கண்ணுக்கு நேராக நீங்கள் பார்க்கப்படுவீர்கள். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைஇதின் அனின் நஈம், உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற செல்வத்தை பற்றி அடுக்கடுக்கா கேள்வி. காசை வச்சுட்டு சும்மா விளையாட நினைச்சிட்டு சொக்கத்துக்குள்ள நினைக்கிறியா? ஒண்ணு கொஸ்டின் கேட்பேன், அவ்வளவுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். நரகம் முன்னாடி காத்துட்டு இருக்கிறது, அம்புட்டுக்கு நீ ரிப்ளை பண்ணி காசு வச்சுக்கிற பயன்படுவாங்க இல்லையா?
காசை வச்சு அம்புட்டு கணக்கு கொடுக்கணுமே. சேல் டாக்ஸ், இன்கம் டாக்ஸ் ஏமாத்திக்கலாம். அவனை ஏமாத்த முடியுமா அல்லாவ? அம்புட்டுக்கு நீ கணக்கு சமர்ப்பிச்சு ஆகணும். கொடுக்காட்டல அவன் வச்சிருக்கான் கணக்கு. ஃபார்மாலிட்டிக்கு தான் உங்கள்ட்ட கேட்பானே தவிர அவன் தூக்கி போட்டுருவான். அந்த பாருடா கணக்கு சரியா? அந்த மாதிரி நம்ம அம்புட்டுக்கு என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். நரகத்துக்கு ஜாக்கிரதா இருந்துக்கு. இந்த காசு ஆசை தான் உன்னை பெரட்டுது. உன்னை குப்புற கவுக்கிறது எது? இந்த காசு ஆசை என்று சொல்லி தக்காசுர்னு சொல்லக்கூடிய 102வது சூறாவுல முழுசுமே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 104வது சூறா முழுசுமே 104வது சூறாவும் இதுதான் எச்சரிக்கை பண்ணது. என்ன எச்சரிக்கை பண்ணது? வயலுள்ளி குள்ளி ஹுமசத்தில் லுமசா அல்லது ஜமஅமாலம் வஅத்ததா. யார் ஒருத்தன் புறம் பேசி கோல் சொல்லி திரிகிறானோ அவனுக்கு நரகம்தான். அப்படின்னு ஏதோ புறம் பேசுறதையும் கோல் சொல்றதையும் பேசுதுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு பின்னாடி பார்த்தா அது யாருன்னு அல்லாஹ் சொல்றான். இவன் யாரு தெரியுமா? அல்லது ஜமஅமாலம் வஅத்ததா. இவன் யாரு என்றால் காசுகளை நிறைய சேர்த்து எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். டெய்லி என்றது 1/2 மணி நேரத்துக்கு தருவது எண்ணி பார்த்துக்கிறது. 1 மணி நேரம் எவ்வளவு எண்ணி பார்த்துக்கிறது. இந்த மாதிரி செய்யறது ஜமஅமாலம் வஅத்ததா. காசுகளை நிறைய திரட்டி எண்ணி எண்ணி பார்க்கிறானே அவன் தான் இவன். இந்த கோல் சொல்லி திரியறவன், குறை சொல்லி திரியறவன் நான் சொல்றேன். அது யாரை சொல்றேன் என்று கேட்டால் அல்லது ஜமஅமாலம் வஅத்ததா. பொருளாதாரத்தை நிறைய சேர்த்து அதை எண்ணிக்கொண்டே இருக்கிறான் அவன் தான். அயஹஸபு அன்னமாலஹு அஹ்லதா. அவனுடைய செல்வம் அவனை நிரந்தரமாக இங்கே வாழ வைத்து விடும் என்று நினைக்கிறானா? அல்லாஹ் கேட்கிறான். அயஹஸபு அன்னமாலஹு அஹ்லதா. சரி, நிறைய காசை சேர்த்து விட்டீங்க, அதனால 1000 வருஷம் வாழ்ந்துருவீங்களா? கோடான 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 பில்கேட்ஸ் மாதிரி கோடீஸ்வரன் ஆயிட்டீங்க. அதனால என்னென்ன போன இடத்துக்கு போய்த்தான அவனு என்னத்தை போய் சேர்த்து அல்லாஹ் கேட்கிறான். என்ன சேர்த்து என்ன பண்ண போற? அயஹஸபு அன்னமாலஹு அஹ்லதா. அவனுடைய செல்வம் அவனை நிரந்தரமாக இங்கே தங்க வைத்து விடும் என்று நினைக்கிறானா? கல்லா, ஒரு காலம் அப்படி கிடையாது. லயும்பதன்ன ஃபில் ஹுத்தமா. ஹுத்தமாவிலே இவன் தூக்கி வீசப்படுவான். ஹுத்தமாண்டா என்னன்னு அல்லாஹ் விளக்குறான். ஒமா அதராக்க மல் ஹுத்தமா. ஹுத்தமாண்டா என்னன்னு தெரியுமா? நாருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருப்பு. அடே, நான் மூட்டக்கூடிய நெருப்புலதுக்கு உன்னை வீசுவேன், ஹுத்தமாவில் வீசுவேன்னு சொல்லிவிட்டு ஹுத்தமாவுக்கு அர்த்தத்தை அல்லாஹ்வே சொல்றான். ஒமா அதராக்க மல் ஹுத்தமா. ஹுத்தமா என்றால் என்னன்னு உனக்கு தெரியுமா? நாருல்லாஹ், அல்லாஹ்வுடைய நெருப்பு. அல்லதி தத்தலிவு அலல் அஃபீதா. அது இதயங்கள் வரைக்கும் உள்ள ஊடுருவக்கூடிய, உங்களுக்குள்ள கொளுத்துனா இதயத்தை போய் தாக்கும். கையில தீக்குச்சி பட்டா கையை மட்டும் தான் தாக்கும். அல்லாஹ் ஊற்ற நெருப்பு படிச்சுனா இங்க பட்டா இங்க அடிக்கும். பவர் அவ்வளவு பயங்கரமான சூடு. இந்த கரண்ட் பாய்மா இல்லையா மாதிரி, கரண்ட்ல கைய வச்சா கையை மட்டும் தாக்காது, கல்பு வரைக்கும் தாக்குமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான நெருப்பாக்காது அப்படின்னு சொல்றானே. இது யாருக்கு சொல்றான்? இந்த காசு பணத்தை சேர்த்து அதான் வாழ்க்கைன்னு போனேன்னு வையி, உனக்கு இருக்குது சுத்தமா இருக்குது, தூக்கி எரிஞ்சிருவேன். அது கல்பு வரைக்கும் ஊடுருவி எரிக்கக்கூடிய ஒரு நெருப்பு. அப்ப இந்த 104வது சூறாவுல ஒரு 9 வசனங்கள் மொத்தம் இருக்கிறது. 9 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பணத்தை தொடவே மாட்டான் ஒருத்தன். இந்த 9 வசனத்தையும் படிச்சு பாத்தீங்கன்னு வைங்க, 104வது சூறாவை முன்னாடி காசை சேர்த்துட்டு ஹுத்தமாவுல யாரு போய் கிடக்கிறது அப்படின்னு நினைச்சான்னு வைங்க, பணத்தின் பக்கமே எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு கடுமையான எச்சரிக்கைகளை இன்னொரு பக்கம் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு கொடுக்கிறான். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மதீனாவுக்கு போன பிறகு ரொம்ப கஷ்டம். ஆரம்ப காலத்துல எல்லாம் ரொம்ப சஹாபாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தங்க வைக்க கூட இடம் இல்லாம ஒரு மதீனாவுல இருந்து வந்தவரையும் ஒரு மக்காவை சேர்ந்தவரையும் ஜாயிண்ட் பண்ணி நீங்க 2 பேரும் சகோதரர்கள் சொல்ற அளவுக்கு தான் அந்த அகதிகள் பிரச்சனையை அவங்க சமாளித்தார்கள். அப்படி இருந்து நிறைய பேருக்கு வீடு கிடைக்கல. அவங்களை எல்லாம் பள்ளிவாசல்லே தங்க வைத்துக் கொண்டார்கள். திண்ணை சுஃபான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பள்ளிவாசல்ல திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, அதான் அவங்க பள்ளிவாசல், அதுதான் அவங்க குடியிருக்கிற வீடும் அதுதான். 70க்கு மேற்பட்ட தோழர்கள் நினைஞ்சாங்க, இடம் கிடைக்காம பள்ளிவாசலை வீடாக ஆக்கி கொண்டு அங்கே படுத்து அங்கே தூங்கி கொண்டெல்லாம் இருந்தார்கள். இது ஒரு காலகட்டம். இது துவக்கத்தில் 2-3 ஆண்டுகள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டார்கள். பிறகு என்ன ஆகுது, சாம்ராஜ்யம் அப்படி விரிவடைகிறது, பெருசாகிறது. எல்லா பக்கம் இருந்தும் ஜக்காத்து ஜிஸியா அது இதுன்னு பயங்கரமா வசூலாய் வருகிறது. அப்ப அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் அவர்களை, அந்த சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்டது 10 பேர்ல உள்ள இவர் ஒரு ஆள். அப்ப அபூ உபைதத்துல் ஜர்ராஹ்ங்கிற அந்த சஹாபி என்ன செய்யறாரு, பஹ்ரைன்ல இருந்து நிறைய கலெக்ஷன் பண்ணி கொண்டு வர்றாரு. பஹ்ரைன்ல இருந்து ஜக்காத்து நிறைய ஜிஸியா வசூல் பண்ணிக்கிட்டு வர்றாரு. வந்தோன்னு மக்கள் எல்லாம் கேள்விப்பட்டு பார்த்தா காலையில பள்ளிவாசல் நிறைஞ்சு வழியுது. ஃபுல்லா மக்கள் எல்லாம் வந்துட்டாங்க. எதுக்கு வந்துட்டாங்க, அபூ உபைதா பொருளோடு வந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் என்னன்னா, வந்தா வச்சுக்கிற மாட்டாங்க, கொடுத்துருவாங்க, நமக்கு கிடைக்கும். பள்ளிவாசலுக்கு போனா என்ன செய்யும்,
கிடைக்கும் சொல்லி எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, பயங்கரமா வந்து கூட்டிட்டாங்க பள்ளிவாசல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மக்களை பார்த்து கேக்குறாங்க, இந்த அபூ உபைதா வந்து காசு பணத்தோடு வந்திருக்கிறாரு, அதுக்கு தானே எல்லாரும் வந்திருக்கிறீங்க அப்படின்னு அவங்க நேரடியா கேக்குறாங்க. ஆமா, அதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி லல் ஃபக்ர அக்ஸா அலைக்கும், நான் அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்கிறேன், இனிமே வறுமையை பத்தி நாங்க உங்க விஷயத்துல பயப்பட மாட்டேன். முடிஞ்சு போச்சு. இனிமே ஏறு முகம் தான். அதனால அரபிகள் அப்படி இருக்கிறாங்க. அன்னைக்கு சொன்னதுக்கு பிறகு பார்த்தா அவங்களுக்கு வறுமையே வரலையே. அரபுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் ஒவ்வொருத்தரும் 25 கார் வச்சு 30 கார் வச்சுட்டு இருக்கிறான். ஒரு இருக்கிற குடும்பத்துல 3 பேரு அவன் வந்து சட்ட கலர் தகுந்த மாதிரி கார் எடுத்துட்டு போறாங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா அவன் போட்டுக்கிற சட்டை பொம்பளைய போட்டுக்கிற சேலைக்கு தகுந்தவாறு என்ன செய்யறது, கலரு காரு. சிவப்பு சேலை போட்டிருக்கனால சிகப்பு காரு, பச்சை சேலை கட்டினா அந்த மாதிரி சின்ன சின்ன ஜாமான்களை பார்ப்பாங்க அந்த காலத்துல. இப்ப காரையே அப்படி மேட்ச் ஆகுற அளவுக்கு எல்லாம் பரக்கத் செஞ்சிருக்காங்க காசு பணத்தை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹி லல் ஃபக்ர அக்ஸா அலைக்கும், உங்க விஷயத்துல வறுமை வந்துருமோ என்று நான் பயப்படவே இல்லை. என்ன பயப்படுகிறேன், வலாக்கின்னி அக்ஸா அலைக்கும், நான் வந்து ரொம்ப உங்க விஷயத்துல பயப்படுவது என்னன்னு கேட்டா, அன் துபுசத் அலைக்கும் துன்யா, இந்த துன்யா உங்களுக்கு தாராளமாக அப்படி விரிக்கப்பட்டு விசாலமாக்கப்பட்டு அள்ளித்தரப்பட்டு விடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன். எது மாதிரி, கமா புசித்தத்து அலா மண்கான கபலக்கும், உங்களுக்கு முந்தி உள்ளவங்களுக்கு துன்யா எப்படி தாராளமாக விசாலமாக கொடுக்கப்பட்டதோ, சில பேருக்கு அப்படி கொடுக்கப்பட்டுச்சு, காரூன் போன்றவர்களுக்கு, ஃபிரௌன் போன்றவர்களுக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்படல. முந்தி உள்ள சமுதாயத்தில் அது பின்னாடி வரும். அந்த செல்வங்கள் யார் யாரெல்லாம் செல்வத்தை வச்சுக்கிற நல்லவனுக்கு அடையாளமா, கெட்டவனுக்கு அல்ல செல்வத்தை கொடுப்பானா, அந்த பொருளாதாரத்தை பத்தி அது ஒரு பார்வை இருக்கிறது. அப்ப அதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க போட்டி போட்ட மாதிரி நீங்களும் போட்டி போட்டு அவங்க நாசமா போன மாதிரி நீங்க நாசமா போயிருவீங்கிறோம் என்னுடைய பயம். இனிமே சாப்பாட்டு கஷ்டப்படுவீங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாளா ஓட்டுவீங்கிற கதையெல்லாம் இனி கிடையாது. இனி ஏறு முகம் தான். அது பாட்டு கஜானாவில் குவிய ஆரம்பிச்சிருச்சு. தாறுமாறா பொருளாதாரம் என்ன செய்யுது, கஜானாவில் சேர்ந்துகிட்டே இருக்கிறது. இப்ப நான் பயப்படுறேன் என்னன்னு கேட்டா, அதிகமான காசு பணம் வந்து நாசமா போயிருவீங்களோன்னு தான் எனக்கு பயம். வறுமையா வந்து நீங்க நாசமா போயிரு எனக்கு பயமே கிடையாது, இனிமே நல்லா தான் இருப்பீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. இது புகாரியில 3158வது ஹதீஸ், 4015வது ஹதீஸ், 6425வது ஹதீஸ் புகாரில நீங்க பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் என்ன காட்டுகிறது, பொருளாதாரத்தை வந்து லிமிட்டுக்கு மேல தாறுமாறா வந்தால் நாசம் நிச்சயம். நீங்க நாசமா தான் போவீங்க, அழிஞ்சு போயிருவீங்க. அதுதான் பயப்படுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதுக்கு ஆர்வம் ஊட்டினாங்களோ அதுக்கு பயப்படுறாங்க. இப்ப முதல்ல ஆர்வம் ஊட்டாங்க, நல்லா சேர்த்துக்கப்பா, புள்ள குட்டிக்கெல்லாம் விட்டுட்டு போப்பா அப்படின்னு ஒரு பக்கம் ஆர்வம் கொண்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடே நான் ரொம்ப பயப்படுறப்பா, இப்ப என்ன ஆகுமோ தெரியல, காசு பணம் வந்து உங்களை வந்து பிரட்டி நான் அழிச்சு போடுவோங்கிறதா என்னுடைய ஒரே பயம். ஏழ்மையா இருந்து நீங்க வந்து கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு பயமே இனிமே கிடையாது. அப்ப ஒரு விஷயத்தை பத்தி பயப்படுறாங்கன்னு அது டேஞ்சரானது தானே. எதை பத்தி பயப்படுவோம், சிங்கம் புலி இது மாதிரி தான் பயப்படுவோம். அந்த மாதிரி ஒரு மேட்டராவில் இங்க பொருளாதாரத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை பண்றாங்க. அப்ப இதை பார்க்கும்போது என்ன வருது, அம்மாடி காசு வேணாம், அளவு போதும், 5000 ரூபாய் சம்பளம், 5000 ரூபாய் 2000 ரூபாய் தாங்க அப்படின்னு வந்துருவோம். நம்ம எதுக்கு 5000 ரூபாய் எங்களுக்கு இவ்வளவு போதும், அந்த மாதிரி இருக்கிறத பார்த்தா தாராளமா வந்து நம்ம நாசமா போயிட்டு என்ன பண்றது. இது ஒரு பக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்தலாத்து ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலே மேராஜுக்கு போயிருக்கும் உள்ள சம்பவத்துல, சொர்க்கத்திலே நான் எட்டி பார்க்கிறேன், எட்டி பார்த்தால் ஃபரைத்து அக்ஸர அஹ்லிஹா அல் ஃபுகரா, அதுல உள்ள ஆட்கள் பணக்காரர்கள் இருக்கிறாங்க, ஏழைகளும் இருக்கிறாங்க. அப்படி சொர்க்கத்தில் உள்ளவங்களை பார்த்தா அது அல்லாஹ் காட்டி கொடுக்குறான். பணக்காரங்களை ஒரு அடையாளத்தோடவும் ஏழைகளை ஒரு அடையாளத்தோடவும் காட்டிருப்பாங்க இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அங்க பார்த்தா ஏழை தான் ஜாஸ்தியா இருக்கிறான். எங்க சொர்க்கவாசிகள்னு பார்த்தா ஒரு 1000 பேர் சொர்க்கத்தில் இருக்கிறான்னு கேட்டா நம்பர் அதிகமா இருக்கிறது யாரு, ஏழை தான் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க. பணக்காரங்க ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. அப்ப இந்த பணம் இருந்ததுனால அவனுக்கு எங்க வர முடியல, சொர்க்கத்துக்கு வர முடியல. பணம் இல்லாத வந்து ரொம்ப லக்கேஜ் கம்மியா இருந்தாலும் அவன் என்ன செய்யலாம், பிரியா நிறைய லக்கேஜ் எடுத்துக்கிட்டா டிக்கெட் லேட்டா போறீங்க, ஓடுற பஸ்ல ஏறணும், லக்கேஜ் ரொம்ப வச்சு ஏற முடியுமா, வெறுமனே ஆளா இருந்தா என்ன செய்வான், டக்குனு தொகுதி ஓடி போயிருவான். அப்ப அந்த மாதிரி வந்து இவங்க சாதாரணமா நிறைய சொர்க்கத்துக்கு போயிடுறாங்க, லக்கேஜ் அதிகமா வச்சுக்கிறவன காணலையே, ரொம்ப கம்மியா இருக்கிறாங்களே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 5198, 3241, 6449,
6546 இதெல்லாம் புகாரில வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். இப்ப என்ன கேட்டோம் தெரியுது, சொர்க்கத்துக்கு ஏழையா இருந்தா ஓரளவுக்கு வாய்ப்பு அதிகம் சொர்க்கத்துக்கு போறது. பணக்காரனா இருந்தா கொஞ்சம் வாய்ப்பு கம்மின்னு வழங்குறா இல்லையா? பணக்காரங்க போக மாட்டாங்கன்னு இல்ல, கம்மியா இருந்திருக்காங்க. ஏழைகள் எல்லாரும் போவாங்கன்னு இல்ல, அதிகமா இருந்திருக்காங்க. அப்ப என்ன விளங்குறோம், ஏழையா இருப்பதுலதான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. பணக்காரனா இருந்தா சொர்க்கத்துக்கு போற வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. நிறைய பேர் தேர மாட்டாங்க, குறைந்த எண்ணிக்கையில் உள்ளவங்க தான் தேர்வாங்க. ஏழையில நிறைய பேர் தேறி போயிருவாங்க. இந்த கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதை விட இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, ஒருத்தர் ஒரு அன்சாரிகள் வந்து ரொம்ப ஏழையா இருக்கிற அன்சாரிகள் சில பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அம்ர் இப்னுல் ஆஸ் அவர் ஒரு அதிகாரியா இருக்காரு. அவர்கிட்ட வந்து பிற்காலத்துல கேட்கறாங்க, எங்களுக்கு ஏதாவது பைத்துல் மால்ல இருந்து ஏதாவது கொடுங்க, எங்களுக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, பைத்துல் மால்ல இருந்தா உனக்கு வீடு இருக்குதா? வீடு இருக்குதே. உனக்கு வேலைக்கு ஆள் இருக்குதே. உனக்கு மனைவிலாம் இருக்குது. அப்புறம் நீ தான் பணக்காரன் போல உங்களை வச்சுட்டு என்ன கேட்க? ஏழையா இருந்தா கேளு, வீடு இருக்குங்கிற, மனைவி இருக்குங்கிற, வேலைக்கு வேற ஆள் வச்சுக்கிறேன்னு சொல்ற, அப்புறம் நீ ஏழையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு அறிவுரை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா நீங்க கேட்டுப்பிட்டீங்க, பைத்துல் மால்ல இருந்து நான் தர்றேன், நான் தர்றது பத்தலன்னு சொன்னீங்கன்னா ராஜா சுல்தான் இருக்காருல்ல, மன்னர் கலீஃபா, அவர்கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு கூட வேணாலும் வாங்கி தர்றேன். ஆனா நீங்க விரும்புனீங்கன்னா, நீங்க சபூர் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. 3 சொல்றாரு. ஒண்ணு, கேட்டு வந்துட்டீங்க, நீங்க வசதியான ஆள் தான், இதெல்லாம் இருக்குன்னு சொன்னா நீங்க வசதியான ஆள் தான், இருந்தாலும் நான் தர்றேன், என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது நான் தர்றேன். நான் சின்ன அதிகாரத்தில் உள்ள ஆள் தானே, பெரிய அதிகாரத்துக்கு ரொம்ப வேணும்னு சொன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். அப்படி இல்ல, நீங்க சபூர் செஞ்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சிறந்தது. ஏன்னு கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை வந்து நான் கேட்டிருக்கிறேன். ஒரு சஹாபி அவர் சொல்றார், என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்ன ஃபுகரால் முஹாஜிரீன, இந்த முஹாஜிர்கள்ல ஏழையா இருக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் யஸ்பிகூனல் அக்னியா, செல்வந்தர்களை விட முந்தி சென்று விடுவார்கள். யௌமுல் கியாமத்தி, நியாய தீர்ப்பு நாள்ல முந்தி செல்வார்கள். இலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு முதல்ல போயிருவாங்க. முதல்லன்னா எவ்வளவு முதல்ல, அது முக்கியமானது. 40 ஹரீபன், 40 வருஷத்துக்கு முதல்ல போயிருவாங்க. இவங்களாம் நினைஞ்சிருவாங்க 50,000 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாளையில விசாரணை நடக்குது. சொர்க்கம் தீர்ப்பு. இவங்களுக்கு கொஸ்டின் கேட்டோம்னா ஒன்னும் விஷயம் இல்ல, ஆன்சருக்கு ரிப்ளை கொடுக்க வேலை இல்ல, கணக்கு முடிச்சு ஓடு நிறைய சரக்கு வச்சா 50 பேப்பரையும் பார்க்கணுமே, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்கணுமே. இந்த மாதிரி லேட்டா என்ன ஆகும்னு கேட்டா, ஏழைகள்லாம் போய் சொர்க்கத்துக்கு சேர்ந்த பிறகு 40 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க. சொர்க்கம் கண்டிப்பா வந்துருவாங்க, கரெக்டா நடந்திருந்தாங்கன்னா. கரெக்டா நடந்தா கூட இந்த கணக்கு காட்டுல இழுத்துருமா, 40 வருஷம் லேட்டா போயிருவாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்கப்பா. இப்ப என்ன சொல்ற, தரட்டுமான்னு கேட்கிறாரு அவரு. ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, சைஃபுல்லா ஹாஜா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். இந்த முறையிட்டாங்களே, எங்களுக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்டு வந்தாங்கல்ல, இந்த ஹதீஸை சொல்லிட்டு இப்ப என்ன தரட்டுமாங்கிறாரு. வேணாம், நாங்க சபூர் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு அதான் வேணும், 40 வருஷம் முந்தி போயிடுறோம், நாங்க சொர்க்கத்துக்கு 40 வருஷம் முந்தி போத்த நாங்க ஆசைப்படுறோமே தவிர, இப்ப நீங்க ஏதாவது எங்களுக்கு தரணும் என்றோ அல்லது மன்னத்தை சொல்லி வாங்கி தரணுங்கிற ஆப்ஷன் நாங்க கோரிக்கையை கைவிட்டுட்டோம். எங்களுக்கு என்ன வேணும், சொர்க்கத்துல எல்லாத்துக்கும் முந்தி போயிடணும். அப்ப இந்த சொர்க்கத்துக்கு போவது ஏழைக்கும் பணக்காரருக்கும் மத்தியில ஒரே காலத்துல, ஒரு காலத்துல வாழ்ந்த 2 பேர் ஒன்னா வருவாங்க, 2 பேரும் சொர்க்கவாசியா இருப்பாங்க. ஏழை வந்து முன்னாடி போயிருவாரு, இவர் இந்த கணக்கு கொடுத்துட்டு வருவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிரும், 40 வருஷம் தள்ளி போயிடும். அப்ப அந்த அளவுக்கு தாமதமா போவாரு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை பண்ண ஹதீஸ் அவர் அந்த இடத்துல சொல்லி காட்டுறாரு. இது சஹீஹ் முஸ்லிம்ல 5291வது ஹதீஸாக இருக்கிறது. இதே கருத்துப்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கும்து அலா பாபில் ஜன்னா, நான் சொர்க்கத்தினுடைய வாசல்ல நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு கனவுல காட்டுறானோ, மேராஜ்ல பார்த்தாங்களா, என்னென்ன சொல்லப்பட்ட 2ல ஒன்னா தான் இருக்கும். சொர்க்கத்துல ஒண்ணு போகலையே, ஒன்னு கனவுல எல்லாம் காட்டியிருப்பான், இல்லைன்னா மேராஜ்ல நினைஞ்சிருப்பாங்க, பார்த்திருப்பாங்க, எடுத்து காட்டியிருப்பான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கும்து அலா பாபில் ஜன்னா, சொர்க்கத்தின் வாசல் நான் நின்று கவனித்துக் கொண்டே இருக்கிறேன். நின்று கவனித்தால் கான ஆம்மத்து மன் தகலகல் மசாக்கின், உள்ள போற எல்லாரும் ஏழையாத்தான் இருக்கிறாங்க. அதாவது ஏழை மரக்கர் கலந்து வரல, வாசல் நின்றுட்டு உள்ள போறாள் என்ன செய்யறது, என்ட்ரி பண்ணுவாங்க, பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, இவரும் ஏழையா இருக்காரு, இவரும் ஏழையா இருக்காரு, இவரும் ஏழையா இருக்காரு, இன்னைக்கு ஏழையா போயிட்டு இருக்கா, ஒரு மூஞ்சி கூட பணக்கார மூஞ்சியா தெரியல என்று பாக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல சொர்க்கத்துக்கு ஆளை அனுப்பும் போதே பாக்குறாங்க,
பூரா எல்லாரும் என்னவா இருக்கிறாங்க, ஏழையாவே இருக்கிறாங்க. ஒரு பணக்கார கூட ஆளை காணாம். அஸ்ஹாபுல் ஜித்தி மஹபூசுன, பணக்காரங்கள்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அந்த பணக்காரங்கள்ல வந்து கைர அன் அஸ்ஹாபின் நாரி கது உமிர பிஹிம் இலன்னார், அந்த பணக்காரங்களை நரகம்னு தீர்ப்பளிக்கப்பட்டுச்சுல, அவங்க நரகத்துக்கு அனுப்பி விட்டான். அனுப்பி விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போறதுதான் நிப்பாட்டி வச்சிருக்கிறான். ஆனாலும் இவங்களும் தான் அனுப்பிட்டே இருக்கிறான். நீங்க நில்லுங்க, உங்கள்கிட்ட கொஞ்சம் நிறைய கேட்க வேண்டி இருக்கிறது, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியெல்லாம் இருக்குது, அதனால இவங்க போகட்டும், நான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏழையா போய்கிட்டே இருக்கிறாங்க. பணக்காரங்கள்லாம் சொர்க்கவாசிகள் தீர்ப்பளிக்கப்பட்டு நிக்கிறாங்க. ஆனா உள்ள வர முடியல. தீர்ப்பளிக்கப்பட்டு அவங்கள நிறைய கேள்விகள்லாம் கேட்க வேண்டி இருக்கனால லேட் பண்ணிடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் பார்த்தேன், வெறும் ஏழையா தான் நுழைகிறாங்க. இது புகாரியில 5196, 6547 இந்த ஹதீஸ்களை நீங்க இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம சொர்க்கத்துக்கு சீக்கிரம் போகத்தான் ஆசைப்படுவோம், கஷ்டம் இல்லாம போகத்தான் ஆசைப்படுவோம். 40 வருஷத்துக்கு அது தாங்க இயலுமா? 40 வருஷத்துக்கு சொர்க்கம் அதாவது இல்லைன்னா கூட போயிடலாம். கன்ஃபார்ம்னு சொல்லிவிட்டு இல்ல இடஒதுக்கீடு இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்காட்டி எப்படி கோவம் வந்துச்சு நமக்கு? 3% இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆனா இல்லன்னு சொன்னா எனக்கு கோவம் வருதா இல்லையா? லேட்டான கோவம் வருதா இல்லையா? ஒரு அற்பமான ஒரு விஷயத்தை இல்லன்னா போயிட்டு போடான்னு சொல்லி போயிட்டு இருப்போம், வேற வேலையை பார்த்துட்டு போயிருப்போம். இருக்குன்னு சொல்லி எல்லாம் வாங்க, ரேஷன்ல இருக்கு அரிசின்னு சொல்லிட்டு 8 நாள் இது தர்றேன்னா அது இல்லன்னு போ. டீசல் விற்பனை செய்யறோம் வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே நில்லுங்க அடுத்த மாசம் தரணும்னா எப்படி இருக்கு? இல்லன்னா போயிட்டு இருப்பாங்க இல்லையா? இது அப்படி இருக்குது. இப்ப 40 வருஷ காலத்துக்கு இந்த ஏங்குறமே அதுவே ஒரு நரகம் இல்லையா அது? அப்ப அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன ஆசைப்படுவோம்? காசே வேணாம், பாட்டுக்கு ஏழையா இருந்துட்டு ஏழையா மூத்தா போயிட்டோம்னா ஈஸியான வேலை, அப்படி ஆசை வருமா இல்லையா? இன்னொரு பக்கம் இப்படி இது எங்க இருக்கு, புகார்ல இந்த மாதிரி இருக்கிறது. அப்ப ஏழையாக இருப்பது வந்து ரொம்ப நல்லது, பணங்காசு இல்லாம சுமை இல்லாம இருக்கிற நல்லது என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு சம்பவம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் அமர்ந்திருக்கிறாங்க, சஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஆள் வர்றார், ரொம்ப டிப்டாப்பா, அந்த காலத்துல என்ன மாதிரியா ஒரு வசதி படைத்தவங்க ஆடை அணிவாங்களோ அந்த மாதிரி ஒரு தரத்தோட ஒரு ஆள் வர்றாரு, ஒரு தரமான ஒரு ஆள் தோற்றத்துல அவர் வந்துகிட்டு இருக்காரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, அந்த போறாரு அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஆள் போறாரு, போனா அவர் நல்ல பணக்கார தோற்றம், பணக்கார கோலம், அந்த இதெல்லாம் அந்த மினுமினுப்பு எல்லாமே அவர்கிட்ட தென்படுகிறது. அவரை பார்த்துட்டு கேட்கிறாங்க, இந்த ஆளை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அப்ப சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, அந்த ஆளை பத்தி என்ன அபிப்பிராயமா? ஹரியுன் இன் ஹதப ஐயுன்கஹ, ஒரு இடத்துல போய் பொண்ணு கேட்டாருன்னு வைங்க உடனே கொடுத்துருவாங்க. கொடுப்பாங்க இல்லையா? சோத்துக்கு சேர்த்தவனு கொடுக்க மாட்டாங்க. பெரிய கோடீஸ்வரனா இருக்கான்னு வைங்க, பொண்ணு தரமேன்றாங்களே, 2ஆம் கல்யாணம் பரவாயில்ல, 3ஆம் கல்யாணம் பரவாயில்லன்றாங்களே. அப்ப அவர் பார்த்துட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, இவர் எப்படி ஆள்னு கேட்கிறீங்களா? இவர் சமூகத்தில் எவ்வளவு பெரிய ஆள் என்றால் எவ்வளவுக்கு மக்களால் வந்து மதிக்கப்படுறாருன்னு கேட்டா, இன் ஹதப ஐயுன்கஹ, அவர் வந்து உடனே வந்து பொண்ணு கேட்டார்னு சொன்னா உடனே திருமணம் செய்து கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறாங்க. அப்படி தகுதியான ஒரு ஆளு. ஒயின் சபா யுஸ்ஃபா, யாருக்காவது போய் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னு வைங்க, இந்த மனுஷன் ரெக்கமெண்ட் பண்ண மறுக்க இயலுமான்னு கொடுத்துருவாங்களாம். அந்த ஊர்ல எப்படி அவர் பேர் வாங்கியிருக்காருன்னு கேட்டா, சில ஆளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா மறுக்க முடியாதுல்ல. ஒரு பெருமள மந்திரி ரெக்கமெண்ட் பண்ணி மறுப்பீங்களா? ஒரு பள்ளிக்கூடத்துல என் பையனை சேர்க்கணும்னு ஒரு ஸ்கூலுக்கு மந்திரி கடிதம் கொடுத்தாருன்னு வைங்க, அந்த ஸ்கூல் மறுப்பானா? மறுத்துட்டு ஸ்கூல் நடத்த இயலுமா? அப்ப அந்த மாதிரியாக வந்து ஒரு சில ரெக்கமெண்டத்தை தவிர்க்க இயலாது, சில பரிந்துரைகளை. இவர் எந்த மாதிரி ஆள் என்று கேட்டால், பொண்ணு கேட்டா உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. இவர் போய் யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ணாது உடனே ஏத்துக்கிறாங்க. ஒயின் கால இஷ்டமா பேசுனா காது கொடுத்து கேட்கறாங்க. எத்தனை பேர் பேசுவாங்க, யாரும் காது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் எனக்கா உடனான்னு கேட்டா சொல்லுங்க சொல்லுங்க முதலாளி இப்படின்னு என்ன செய்யறாங்க? பேசுனா காது கொடுத்து கேட்கறாங்க, பொண்ணு கேட்டா பொண்ணை கொடுக்கறாங்க, ரெக்கமெண்ட் பண்ண ஏத்துக்கிறாங்க. இப்படி ஒரு மனுஷன்ல இந்த ஆளு வேற வேற பேச்சுக்கெல்லாம் போயிட்டே இருக்கிறது. இன்னொரு ஆள் ஒருத்தர் வர்றாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு ஆளு ஒரு ஏழை மாதிரி என்ன செய்யறாரு, அவர் வர்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, இந்த ஆளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதையே உள்டா அப்படி சொல்றாங்க, மூணு விஷயத்தையுமே மாத்தி சொல்றாங்க. இவரா எங்கேயாவது பொண்ணு கேட்ட பார்ப்போம், யாராவது பொண்ணு கொடுக்கறானான்னு பார்ப்போம். இருக்கு ஒருத்தர் பொண்ணே கொடுக்க மாட்டான், அந்த மாதிரியான ஒரு தரத்துல குறைஞ்ச ஒரு ஆளு. இவர் போய் யாருக்கா ரெக்கமெண்ட் பண்ணட்டுமே, ஒரு ஆள் கேட்க மாட்டாங்க, அவ்வளவுக்கு பிரபலமான ஆளு. இவர் ஏதாவது பேசட்டுமே, யாரும் காது கொடுத்த கேட்க மாட்டாங்க. அந்த மூணுமே அந்த அவருக்கு எந்த மூணு இருக்குன்னு சொன்னாங்களோ அந்த மூணுமே இவருக்கு இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்க கணக்கு அப்படித்தானே, நான் இப்ப ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன்னு சொல்லிட்டு, ஹாதா ஹைருன், இவருக்கு அவருக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, பூமி நிறைய அவர் மாதிரி ஆள் இருக்கிறாங்கன்னு வைங்க. எவர் மாதிரி முத போனார, அந்த முத போன ஆள் மாதிரி பூமி நிறைய இருக்கிறாங்க.
அப்படின்னா எவ்வளவு பேர் இருக்கு? பூமி ஒண்ணு நிறையவே இல்ல. நம்ம காலத்துல கூட 600 கோடி பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பூமி ஒண்ணு நிறைய காண வழங்க இவ்வளவு மக்கள் தொகை வந்து கூட. அப்ப பூமி நிறைய என்று சொன்னா ஒரு 10 லட்சம் கோடியாவது வந்தா தான் பூமி நிறையும். அம்புட்டு பேரு இவன மாதிரி இருந்து இந்த ஒரு ஆள் இருந்தா இவர் தான் சிறந்தவர். அவ்வளவு பேரோட இவரை நீ கம்பேர் பண்ண வேணாம்ப்பா. இந்த ஒரு ஆளும் சரி போனார அவர் மாதிரி 10 லட்சம் பேரும் சரி. இந்த பூமி நிறைய 10 லட்சம் அதுக்கு மேல கூட வரலாம். ஸ்கொயர் ஃபீட் கணக்கு பண்ணி பார்த்தா சொல்ல முடியாது. அப்ப அந்த மாதிரி அந்த இவ பூமியை நிறைக்கிற அளவுக்கு அவர் மாதிரி ஆட்கள் இருந்தாலும் அத்தனை பேரை விடவும் இந்த ஒத்த ஆள் சிறந்தவர். நீங்க யாரை ஏழைன்றீங்களோ, யாருக்கு பொண்ணே கொடுக்க மாட்டான்னீங்களோ, யார் மக்கள்கிட்ட மதிப்பில்லை நினைக்கிறீங்களோ அவர் தானே சிறந்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 5091 6447வது ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இதெல்லாம் வறுமைதான் நல்லதுங்கிற மாதிரி. இந்த மாதிரி இருந்த பணக்காரனா இருந்தா அவனை எங்க கொண்டு வச்சுட்டாங்க, 10 லட்சத்துல ஒரு மார்க் கூட கொடுக்கலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த பொருளாதாரமே வேணாங்கிற மாதிரியான எண்ணங்கள் வருகிறது. இது தொடர்பாக இன்னும் சில செய்திகள் எல்லாம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.